சென்னையில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தில் 5 புதிய அதிநவீன சுற்றுலா பேருந்துகளின் இயக்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைத்தார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் வினீஷ் சரவணன். வினீஷ், வணக்கம். பற்றிய விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பில் சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்காக 3 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 புதிய அதிநவீன சொகுசு சுற்றுலா பேருந்துகளை தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தின் சொன்னபடியே கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன், அதே போல அரசனுடைய உயர் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பில் ஏற்கனவே ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு, ஒகேனக்கல், பெங்களூரு, அதே போல நவக்கிரக கோவில்கள் தொகுப்பு என 1 முதல் 14 நாட்கள் வரையிலான பல்வேறு சுற்றுலா பயண திட்டங்கள் பயன்படுத்தி இருக்கின்றன. சென்னையிலிருந்து மாமல்லபுரம், காஞ்சிபுரத்திலிருந்து மாமல்லபுரம், திருப்பதி, திருவண்ணாமலை, புதுச்சேரி என ஒரு நாள் சுற்றுலா பயண திட்டங்களும், 8 நாட்கள் பயணம் செய்யும் தமிழ்நாடு சுற்றுலா திட்டமான கோவா, மந்திராலயம் பயண திட்டங்கள், 14 நாட்கள் பயணம் செய்யும் தென்னிந்தியா சுற்றுலா பயண திட்டங்கள் என ஒட்டுமொத்தமாக 14 நாட்கள் வரை பயணம் செய்யக்கூடிய சுற்றுலா பயன்பாட்டு திட்டங்கள் தற்பொழுது தமிழ்நாட்டில் வளர்ச்சி கழகத்தின் சார்பிலாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த வகையில் தற்போது வரை சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பில் 18 அதிநவீன சொகுசு பேருந்துகள் பயன்படுத்தி இருக்கின்றன. சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் வளர்ச்சியை மேலும் பெருக்கும் வகையிலும் பயணிகளின் போக்குவரத்தை அதிகப்படுத்தும் வகையிலும் தற்பொழுது அதிநவீன சொகுசு பேருந்துகளை 5 புதிய அதிநவீன சொகுசு பேருந்துகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது தொடங்கி வைத்திருக்கிறார். ஏற்கனவே பல்வேறு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் நிலையில் தற்போதைய பயன்பாட்டில் மேலும் கூடுதலாக பேருந்துகள் தேவைப்படும் என இந்த சட்டமன்ற மானிய கோரிக்கை விவாதத்தின் போது சுற்றுலா வளர்ச்சி கழகத்தினுடைய அமைச்சர் ராமச்சந்திரன் அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏற்கனவே 2 புதிய பேருந்துகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த நிதியாண்டிற்காக மேலும் 5 புதிய அதிநவீன சொகுசு பேருந்துகளை தமிழ்நாடு வளர்ச்சி கழகத்தின் சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார்.